வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்மணி போல் 2 நாட்கள் தான் இருக்குது. அதை வந்து சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் தேர்வு எழுதணும். மதிப்பெண்ணை பார்த்து அதற்கேற்ற அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நேரம் போதலைன்னு சொல்கிறக்கூடிய அந்த சூழ்நிலை வராது. இந்த 4 மதிப்பெண் அதில் வந்து இந்த நயம் பாராட்டுக அது மட்டும் பார்க்கலாம். நயம் பாராட்டுன்னு ஒரு செய்யுள் கொடுத்துடுறாங்க. அதில் வந்து பாருங்கள், மையக்கருத்து மற்றும் ஏற்புடைய நயங்கள் அது மட்டும்தான். நீங்கள் முன்னுரை முடிவுரையெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முன்னுரை அப்படின்றது முடிவுரைன்றது அந்த ஆசிரியரை பற்றியெல்லாம் எழுதுறீங்க, அதெல்லாம் தேவையில்லை. மைய கருத்து அப்படின்னா அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க. உதாரணமாக அந்த நாமக்கல் கவிஞது ஒரு பாடல் இருக்கு இல்லையா, பெற்றெடுத்த தமிழ்த்தாய் பின்னால் தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாடலில் பார்த்தோன்னு சொன்னால் தமிழ் மொழிக்கு அந்த மைய கருத்து எப்படி எழுதலான்னு சொன்னால், தமிழ் மொழியை புறக்கணித்து, தாய்மொழியாகிய தமிழ் மொழியை புறக்கணித்து பிற மொழிகளுக்கு சிறப்பு தந்ததனால் நமக்கு ஏற்பட்ட அந்த இழிநிலையை நாம் அறியும்படி நம் அறியாமையை நீக்கிய பாரதி ஓர் ஆசான் என நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மைய கருத்து மட்டும் எழுதினா போதும். மோனை எதுகை எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் சீரில் இருந்து பிற சீர்கள் இருந்தால் தான் எழுதணும். முதல் சீரில் இல்லாமல் 2வது சீர் 3வது சீரில் இருக்கிறது எழுதி வைக்கிறாங்க சிலர், அந்த மாதிரி எழுதக்கூடாது. அதே மாதிரி தான் எதுகையும் முதல் சீரில் முதல் எழுத்து இருந்தால் மோனை, முதல் சீரில் 2வது எழுத்து ஒன்று இருந்தால் எதுகை. இயைபுக்கு சீரை நம்ம பார்க்கவே வேண்டாம், அடிதோறும் கடைசி எழுத்து, கடைசி சீரில் கடைசி எழுத்தோ அசையோ ஒன்றி வந்தால் அது இயைபு. நயம் வந்து அந்த அணி நயம், என்ன அணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதோ அது எழுதணும். இப்படி எழுதுனா போதும். அடுத்தது இந்த அதே 4 மதிப்பெண்ணில் பார்த்தீங்கன்னா பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு பாருங்கள் நீங்களே உங்களோட வச்சே கூட நீங்கள் எழுதலாம். என்னென்னா நல்ல முறையில் படித்து சிறப்பாக தேர்வு எழுதுனா அதற்கேற்ற மதிப்பெண் கிடைக்குது. அதே வந்து கொஞ்சம் ஒழுங்கீனமாக கொஞ்சம் படிப்பில் அக்கறை இல்லாமல் எழுதினவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு தான் மதிப்பெண் கிடைக்குது. அப்போ அவங்க நல்லா படித்து எழுதினவங்க சிறந்த நிலைக்கு போகிறாங்க, நல்ல மேற்படிப்பை தொடர முடியுது. கொஞ்சம் குறைவான கவனத்தோடு படித்தவர்கள் தாங்கள் விரும்பிய அந்த பாடத்தை படிக்க முடியாத நிலைமை இருக்குது. இது வாழ்க்கையில் இருக்கு இல்லையா. இந்த நிகழ்வு வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான் என்பதற்கு பொருத்தமாக அமைந்துள்ளது அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா போதும். நீங்கள் என்ன வாழ்க்கையில் பார்க்குறோமோ அதை வந்து நீங்கள் எழுதுறதெல்லாம் படைப்பாற்றல் வினாக்கள் தான். இது மாதிரி நீங்கள் எழுதலாம். அதனால் தமிழ் மொழி என்பது ரொம்ப நீ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை, நம்மளுக்கு வாழ்க்கைக்குரிய கல்வி தான். வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை நம்ம சிறப்பாக, அதே மாதிரி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றம், அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா சிறப்பாக நீங்கள் எழுத முடியும். நல்லா படிங்க, எழுதுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.